திருநெல்வேலியில் சம்பவம் பண்ண தளபதி விஜய் மார்ச் 8ஆம் தேதி திருநெல்வேலியில் பிரச்சாரம் பண்ண போறதா தளபதி அவர்கள் இருந்தாரு. அதே மாதிரி தாவேக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் திருநெல்வேலியில் பிரச்சாரத்தையும் ரோட் ஷோவையும் பண்ணியிருக்காரு. ரோட் ஷோவில் ஒரு மிகப்பெரிய கூட்டம், மிகப்பெரிய படைய திறனை வந்து அவரை திருநெல்வேலிக்கு வரவேற்றிருந்தாங்க. ரோட் ஷோவானது பிரம்மாண்டமாக நடந்துருந்துச்சு. அது முடிச்சுட்டு அவர் ஒரு இடத்துல வந்து பேசியிருந்தாரு. பேசும்போது பல விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாரு. அதில் ரொம்பவே முக்கியமாக தனக்கு எதிராக எவ்வளோ தடைகள் வந்திருக்கு அப்படிங்கிறத லிஸ்ட் போட்டு சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி அவர் சொன்னதே கிடையாது. இன்னைக்கு தான் அவர் விரிவாக சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, முதல் விஷயம் கரூர் விஷயம் வந்தவுடனேயே மக்களையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக இவன் தான் தப்பு பண்ணா, இவன் தான் கொலகாரா அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே பழியை தூக்கி போட்டாங்க. ஆனால் அது மக்கள் கிட்ட எடுபடவே இல்லை. மறுபடியும் மக்கள் கிட்ட இருந்து என்னை பிரிக்கிறதுக்காக, ஏன்னா மக்கள் மேலே நான் வச்சிருக்கிற அன்பும் என் மேலே மக்கள் வச்சிருக்கிற அன்பும் பிரிக்க முடியாதது. அதை பார்த்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் காண்டு. அதனால நிறைய முயற்சிகள் பண்ணாங்க. அதில் ஒன்று தான் கரூர். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா என் ஜனநாயகன் படத்தை முடக்கினாங்க. அது யார் முடக்கினாங்கன்னு உங்களுக்கே தெரியும். மூணாவதாக எஸ்ஓபி போட்டு இவன் மக்களை சந்திக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னு தனியாக ரூல்ஸ் போட்டு என்னை வெளியவே வரவிடாமல் பண்ணாங்க. ஆனால் அதையும் ஒர்க் அவுட் பண்ண முடியல. கடைசியாக என்ன ஆயுதம் எடுத்திருக்காங்கன்னா, இது எதை குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, சங்கீதா அவர்கள் விவாகரத்து மனு வந்து லீக் ஆச்சுல, அதை குறிப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, எப்போவோ ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையை எலெக்ஷனுக்கு 30 நாள் முன்னாடி கொண்டு வந்து என் மேலே அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க, என் அருகில் இருப்பவர்களை வச்சு என் மேலே அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ இப்படி முறையாக தன்னுடைய டிவைஸ் மேட்டரை அவர் வெளியே ஓப்பனாக பேசினது பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு ஒரு வகையில் சந்தோஷமாகவும், ஒரு வகையில் சரி ஓகேப்பா அவங்க பாயிண்ட் சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து காசு வாங்கிட்டு திமுக கிட்ட மாட்டிகிட்டு இருக்காங்க, அதுவும் தமிழக காங்கிரஸ். ஆனால் உண்மையான காங்கிரஸ் தாவேக கூட தான் இருக்காங்க, தமிழக வெற்றி கழகத்து கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்காரர்களுக்கு ஒரு குண்டு போட்டிருக்காரு. ஆனால் காங்கிரஸ் கிட்ட இருந்து இந்த ரெக்கார்டிங் பண்ணுற வரைக்கும் எந்த ரிப்ளையும் வரல. அதில் உண்மையும் இருக்கலாம். ஏன்னா தொண்டர்கள் நிறைய பேர் இப்போது தாவேகாவுக்கு மூவ் ஆகிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் தொண்டர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2.5 வயசு குழந்தைய வந்து ஒரு திமுக நிர்வாகி வந்துட்டு கெடுத்து கொண்டு இருக்கா. விளாத்தி குளத்தில் +2 படிக்கிற மாணவி பாத்ரூம் போகும்போது ஒரு காமுகனால் சீரழிக்கப்பட்டு இறந்து போயிருக்கா. இதெல்லாம் நீங்கள் ஏன் தடுக்கலை? நாங்குநேரியில் வந்து போதைப் பொருளால் பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எங்களுக்கு தெரியும், போதைப் பொருள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சராமாரியான பேச்சுக்களை உதிர்த்திருந்தார் விஜய் அவர்கள். ஃபயராக இருந்துச்சு அவருடைய பேச்சு. அதே மாதிரி என்ன மாதிரி நீங்கள் வந்து மக்கள் பணத்தை நான் கொள்ளையடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஸ்டேஜில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியும் வச்சுருக்காரு. அதை கண்டிப்பாக திமுக அதிமுகவால் சொல்ல முடியாது. பொய்யா அவங்க சொன்னாலுமே மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அது தெரிஞ்சே இப்படி ஒரு குண்டா தூக்கி போடுறாரு. ஆனால் விஜய் அவர்கள் சொன்னதை கண்டுக்கிட்டு திமுக அதிமுக ரிப்ளை பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாங்க. அவங்க தான் சமாதி சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த சண்டை தான் போடுவாங்க. மக்கள் பிரச்சனையை யார் பேசுவாங்கன்னா மக்களாகிய நம்ம தான் பேசணும். நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படியாக திருநெல்வேலியில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் முடிஞ்சது.